அது அவரை தான் கேட்கணும். திரு ஜோசப் விஜய் அவர்களை தான் கேட்கணும். அதாவது இது அவர் தண்ணி திறக்கிறதுக்கு அனைத்து அரசியல் கட்சி தலைவர் கூட்ட வேணும் கூட்டுறாரு. ஆனா இங்க இருக்கிற முதலமைச்சர் நான் மட்டும் இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் மட்டும் இல்லை, இன்றைக்கு பல அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த மேகதாது பிரச்சனை குறித்து ஒரு விரிவான விவாதம் நடக்க வேணும், விரிவான கருத்து பரிமாற்றம் செய்ய வேண்டும். அதற்காக இந்த அரசாங்கம், டிவிக்கு அரசாங்கம் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அழைத்து நீங்க ஒரு கருத்தை கேளுங்க, அதோட தமிழ்நாட்டுக்கின்ற டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற முக்கிய அரசியல் கட்சி விவசாய சங்க தலைவர்களையும் அழைத்து கருத்தை கேட்டு சட்ட வளரோடு கலந்து ஆலோசித்து ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் தான் நாம் வற்புறுத்துறோம். ஆனால் இது எதையுமே அவர்கள் எடுத்துக்கொள்ளவே இல்லையே, ஒரு பொறுப்படுத்தவே இல்லையே. மௌன புரட்சி செய்வதிலே வல்லவர் என்று தான் நான் பார்க்கிறேன். வேற என்ன சொல்ல முடியும்? ஒரு முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டு விட்டது, அவர் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். எவ்வளவு பெரிய பொறுப்பு! 8 கோடி தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்கிறது. ஒரு தமிழகத்தில் ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது, அது உணர்வுபூர்வமான பிரச்சனை வருகின்ற பொழுது, அது வறட்சி நிலைமை கொண்டு இருக்கின்ற பொழுது, இந்த மாதிரி பிரச்சனை வருகின்ற பொழுது உன்னிப்பாக கவனித்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்கின்ற கருத்தை உள்வாங்கி அதற்கு ஏற்றவாறு இந்த அரசு செயல்பட்டா ஒரு நல்ல அரசு. ஆனா வேண்டா விதமா செயல்பட்டு கொண்டிருப்பது வருத்தம்.